அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோவையிலிருந்து பேராசிரியர் கற்பசாமி ராமநாதன். மனம் ஒரு குரங்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது தாவிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலைமையில் இருக்காது. குரங்கு என்ன பண்ணும், ஒரு கிளையிலேருந்து மற்றொரு கிளைக்கு தாவும், ஒரு மரத்துலேருந்து மற்றொரு மரத்துக்கு தாவும், மரத்துலேருந்து கீழே இறங்க வேறு இடத்துக்கு போகும். அதே மாதிரி தான் மனிதனுடைய மனம். அதனால தான் அது ஒரு குரங்குன்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்தில் நிலைக்காது. நீங்கள் ஒரு விஷயத்தில் உங்கள் மனம் நிலைக்கலை அப்படின்னா கவனம் சிதறும். இன்றைய பொழுதை விட்டுட்டு நாளைய கவலைக்கு சொல்லி இடம் கொடுக்கும். இல்லை அப்படின்னா இன்றைய பொழுதையோ நாளைய பொழுதையோ பாதிக்கக்கூடிய விஷயமாக பழைய கவலைகள்லாம் துரத்திட்டு இருக்கோம். மகிழ்ச்சியிலேருந்து சோகத்துக்கு போகும், சோகத்துலேருந்து பயத்துக்கு போகும், அப்படி மாறிட்டே இருக்கும். எல்லா நொடிகளிலும் எல்லா பொழுதிலும் மாறிட்டே இருக்கும். தேவையில்லாத நினைவுகளை மீண்டும் மீண்டும் கொண்டு வரும். ஒரே நேரத்தில் பல சிந்தனைகளை மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தும். எதுவுமே முழுமையாகவும் இருக்காது. நீங்கள் அமைதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது தப்ப முடியும். இல்லை பயமும் சந்தேகமும் உங்களுக்கு கலந்து அந்த மனக்குரங்கினுடைய விளையாட்டு தாக்கம் அதிகமாச்சுன்னா உங்களுடைய நிம்மதி தவிடுபடி ஆகிடும். நீங்கள் கட்டுப்படுத்த விட்டால் என்ன இருக்கும், உங்களோட வாழ்க்கையை ரொம்ப குழப்பம். உங்கள் எண்ணங்களை நீங்கள் கவனிக்கணும். அப்படின்னா தான் அந்த மனக்குரங்கோட வேகம் குறையும். நீங்கள் அதில் கவனம் வச்சாதான் உங்களுடைய மன அமைதியை பார்த்து நிலைநாட்ட முடியும். ஒன்று இப்போ இருக்கக்கூடிய பொழுது இந்த ப்ரெசன்ஸ்ன்னு சொல்கிறோம், இதை உணர்ந்தால் தான் உங்களோட மனம் கண்ட மாதிரி ஓடாது. அதுக்கு தான் தியானம் உங்கள் மனக்குரங்கை பழக்கம்னு சொல்லுவாங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் குரங்குக்கு சங்கிலி போடும். அது மட்டும் கிடையாது, மனம் உங்களுடைய நண்பனாக மாறினால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றி அடைய முடியும். அப்போ ஒன்று கேட்கலாம், அப்போ சார் அந்த மனக்குரங்குன்றதான பிரச்சனை, அந்த மரக்குரங்கை குரங்கை நம்ம கொண்டுடலாமா? ஸோ குரங்கை கொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் பழகி கொள்ளுங்கள். மனக்குரங்கை உங்களுக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்த முடியுமோ அந்த வகையிலே நீங்கள் பயன்படுத்த தெரிஞ்சது அப்படின்னா, மனம் ஒரு குரங்காக இருந்தாலும் சரி, அந்த குரங்கினை உங்களுடைய கட்டுப்பாட்டிலே உங்களுடைய சிந்தனையினுடைய வடிவமாக ஆக்கப்பூர்வ பணிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்து விடைபெறுகின்றேன். பேராசிரியர் கற்பசாமி ராமநாதன், கோவையிலிருந்து. நன்றி.